Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி யூஸ் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது இல்லைனா நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீங்கள் ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது கேம்பிளிங்கை விட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை கொண்டு போய்விடும். ஸோ ஸ்டாப் லாஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்டாப் லாஸ் போட தெரியல அல்லது ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்னு தெரியல அல்லது ஸ்டாப் லாஸ் நான் போட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு ட்ரேடிங் ஸ்டாப் பண்ணிவிடுங்க இன்றைக்கோட. ஓகே, ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா டார்கெட். இந்த டார்கெட்டை கரெக்டாக செட் பண்ண கற்றுங்க. நீங்கள் டார்கெட் செட் பண்ண கற்றுக்காமல் ஒன்லி ஸ்டாப் லாஸ் மட்டும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா வந்து அந்த ரிஸ்க் ரேஷியோ ₹1 வந்து நீங்கள் ₹2 ப்ராஃபிட் எடுத்து தான் வந்து உங்களால் சஸ்டெண்ட் ஆகிட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியுமே தவிர நீங்கள் ₹1 ரிஸ்க் எடுத்து 50 பைசா நான் ப்ராஃபிட் வந்துச்சு 25 பைசா ப்ராஃபிட் வந்துச்சுன்னா பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் ட்ரேடிங் பண்ணி எந்த பிரயோஜனம் கிடையாது. ஸோ டார்கெட் வந்து எந்த இடத்துல வந்து நம்மளோட ட்ரேடிங் செட்டப் அமைது, ₹1 நம்ம ரிஸ்க் எடுத்தால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அந்த ட்ரேடில் அப்படின்னு அந்த பிளான் பண்ணி ட்ரேட் எடுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன ஃப்ரீ வெபினார் சொன்னீங்களே சார், அது எதில் சார் வரும் அப்படின்னு கேட்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளோட டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட Preis-Aktion தமிழ் கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இப்போ இந்த டூப்ளிகேட்டாக அந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுப்பாங்க அப்படின்றவங்க வந்து இக்னோர் போய்ட்டு கிட்டத்தட்ட வந்து 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே வந்து ரெடியூஸ் ஆகிட்டாங்க. ரீசன் என்னென்னா நம்ம டிப்ஸ் கால்ஸ் கொடுக்கறதில்ல, ஒரு ரியாலிட்டி பற்றி பேசுகிறோம் அப்படின்றப்போ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. அப்புறம் இருக்கிற அந்த Preis-Aktion டெலிகிராம் சேனலுக்கு வந்து வெளியே போயிடுவாங்க. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். எஜுகேஷனில் ஒன்லி கற்றுக்கணும் அப்படின்னு ஃபோக்கஸ் இருக்கிறவங்க மட்டும் இருக்கட்டும், பரவாயில்ல. நான் வந்து டிப்ஸ் கால்ஸ் கண்டிப்பாக கொடுத்ததும் கிடையாது, கொடுக்க போகிறதும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டிப்ஸ் கால்ஸ் கொடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு யாரும் மேலே வந்தவங்க சரித்திரமே கிடையாது. ஓகே, ஸோ ஒருவேளை நீங்களும் வேறு யாருக்கிட்ட டிப்ஸ் கால்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்க, இன்றைக்கோட ஸ்டாப் பண்ணிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நீங்கள் பண்ணால் தான் வந்து அந்த ட்ரேடிங் ஹவர்ஸில் உங்களால் ஸ்டேபிளாக நிற்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா வந்து அந்த எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது தெரியாமல் போயிடும் உங்களால். ஓகே, ஸோ என்னோடய சேனல் கூட நீங்கள் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணணும். இந்த டாப் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பாப்புலர் அப்படின்னு கிளிக் பண்ணி தெரியும் உங்களுக்கு. அது முக்கியமான விஷயங்கள் வந்து பேசிடுவேன். ஆனால் பழைய வீடியோஸ் தான் இருக்கும், மேபி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி வீடியோஸ் தான் இருக்கும். இருந்தாலும் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். போய் பாருங்கள், வீடியோ போய் பாருங்கள். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். இது உங்களுடைய சப்போர்ட்ஸ் இருக்கிறதுனால வந்து என்னால் கொடுக்க முடியுது. ரீசன் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு நம்ம சேனலில் பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு வந்து சப்போர்ட்டிங் இருக்குது அப்படின்ற வச்சு தான் நம்ம டிபெண்ட் பண்ண முடியும். இப்போ இந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 150 லைக்ஸ் நான் மினிமம் பார்க்குறேன். ஸோ 150 லைக்ஸ் நம்ம இந்த வீடியோ கிளிக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம அந்த நிஃப்டி மார்னிங் அந்த அப்டேட் வந்து கண்டினியூஷன் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ 150க்கும் பிலோ வந்துச்சுன்னா கொஞ்ச நாள் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஷன் பண்ணலான்னு வெயிட் பண்ணலாம். சரி, பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை லைக்ஸ் வருது அப்படின்றதுக்கு. சரி, ஓகே, லைக் பண்ணிட்டீங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50 வந்து சார் இங்கேருந்து எங்கே சார் ஆகும், என்ன மாதிரி இதில் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் ஒரு வியூ என்னோட வியூ கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா இது நம்ம வீக்லி சார்ட்லேருந்து நான் உங்களுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அதாவது போன வாரம் அங்கே வந்து கேண்டில் வந்து இந்த மாதிரி வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. போன வாரத்துடைய கேண்டில் வந்து இந்த மாதிரி க்ளோசிங் கொடுத்துருக்கு. இதில் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிங்க அப்படின்னா ஷார்ப்பாக வந்து செல்லிங் வந்து வந்திருக்கு. எப்போது அந்த அக்டோபர் மாதத்துடைய அந்த அக்டோபர் மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் செப்டம்பர் மாதத்துலேருந்து கணக்கெடுத்துனா கூட உங்களுக்கு அங்கேருந்து கரெக்டாக வந்து ஒரு ஃபால் ஆகிருக்கு. ஸோ அதில் ஒரு புல் பேக் ஆகிட்டு ப்ரைஸ் வந்து அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏரியா வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு சார், இங்கே வந்து ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. அதோட ரியாக்ஷன் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் மேலே போய் அங்கே ரிஜெக்ஷன் ஆகிருக்கும். இங்கே முன்னாடியே ரிஜெக்ஷன் ஆகுதான் செல்லிங் ப்ரெஷர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு நமக்கு இந்த சார்ட்டை பார்த்தாவே தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அது ஆச்சு, அந்த வார் ஆச்சு, இது வந்து ட்ரம்ப் யூஎஸ்ஏ அது எஃப்ஐஐ டேட்டா அவங்க போயிட்டாங்க சேல் பண்ணிட்டாங்க, அதெல்லாம் வந்து 1008 ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆனால் எல்லோரும் இந்த இடத்துல சொன்னாங்களே, கேள்வி என்ன அப்படின்னா ப்ரைஸ் இங்கே இருக்க சொல்ல அந்த விஷயம் நடந்துச்சா, இல்லை ப்ரைஸ் இங்கே இருக்க சொல்ல அந்த விஷயம் நடந்துச்சா? எல்லாம் வந்ததுக்கப்புறம் இங்கே ஸ்டோரி சொல்லுவாங்க, எல்லாம் இங்கே ஸ்டோரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே டாப்பில் ஸ்டோரி சொல்கிறாங்களா? அது ஃபண்டமெண்டல் வந்து நான் வந்து அதிகமாக வந்து அலசி ஆராயத்தில் என்னுடைய வியூ நான் ஒன்லி டெக்னிக்கல் அனாலிசிஸ். என்னோடய இந்த 20 வருஷம் வந்து இந்த டெக்னிக்கல் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணல, மேபி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். அதை பற்றி நான் சொல்ல வரல. எனக்கு ஹெல்ப் பண்ண விஷயத்தை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். சரி, இப்போது நிஃப்டி 50 இப்போ நெக்ஸ்ட்டு அப்டேட் எந்த மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இதில் ஒரு சின்னதாக வந்து கரெக்ஷன் ஆகிட்டு அகைன் வந்து இந்த லோ அதாவது 23,250 நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். 23,250 அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ அதனால் வந்து என்னென்னா ஸ்டில் வந்து நிஃப்டி ரிகவர் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இப்போதைக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இல்லை. மேபி நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இந்த 24,000 அப்படின்ற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் தொட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்தாலும் வரலாம். ஆனால் வந்து எப்படி நீங்கள் செல் ஒரு அப்பில் வந்து ரைஸ் ஆன் செல்லில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே,
ஸோ இது வந்து நிஃப்டி 50ல் வந்து என்னோடய வியூ வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். சரி, நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்னு தான் நம்ம 15 மினிட்ஸ்லேருந்து நம்ம வரலாம். இது வந்து பெரிய டைம் ஃப்ரேமில் நம்ம அனலிசிஸ் பண்ணுறோம். சரி, இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இப்போ வந்து இந்த இடத்துல ரேஷன்ஸ் நமக்கு வந்து தேவையில்லையா, எங்கேருந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு. இப்போது டாப்பில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரேஷன்ஸ் ஏரியா, இந்த கேப் ரீஃபில் ஏரியா இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ரேஷன்ஸ் ஏரியா, ரைட். ஸோ இந்த 24,250 கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ரேஷன்ஸ் இருக்குது. சரி, அதுக்கு முன்னாடி என்ன ரேஷன்ஸ் இருக்குதா, இந்த ஒரு ஸ்மால் வந்து ரேஷன்ஸ் ஏரியா இருக்குது இந்த இடத்துல. இப்போது ஒரு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆனால் இப்போ அது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் இல்லையா. ஸோ மேபி இந்த இடத்துலையோ அல்லது உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய நிஃப்டி 50ல் என்னோடய வியூ. நீங்கள் வந்து பை சைடு இங்கே சார் இங்கேருந்து பை எடுக்கலாமே அப்படின்னு கேட்கலாம், இல்லை இங்கேருந்து அகைன் ஒரு பை எடுக்கலாமேன்னு கேட்கலாம். இது வந்து நான் வந்து அவ்வளோவா சேஃபர் ஜோனாக கருதலை. இந்த புல் பேக்கை வந்து நான் வந்து விரும்பலை. வேணுமா அதை இக்னோர் பண்ணிவிடுவேன். அந்த 2 நாள் வந்து ட்ரேடிங் வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குன்னா இக்னோர் பண்ணிவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா எங்கேருந்து ஃபால் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக மூவ் பண்ணதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும். இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிலையும் பார்த்துலாம் இது என்ன மாதிரி ஒரு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேங்க் நிஃப்டியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த கேப் டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனை க்ரியேட் பண்ணி கீழே தான் வந்திருக்கு கிட்டக்கிட்ட. அதாவது இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த சப்போர்ட்டை வந்து ரிஜெக்ஷன் பண்ணி அங்கேருந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறைய பேர் வந்து லைக் பண்ணல வீடியோவை. சின்ன ரிக்வஸ்ட், ஜஸ்ட் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்களேன். ஓகே, தேங்க்யூ. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆகுது. அகெயின் வந்து ஒன் மோர் டைம் இந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். 51,800 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை நீங்கள் கன்சிடர் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, இப்போது சார் இந்த இடத்துல வந்து இங்கே ஏரியா ப்ரைஸே வரல, ப்ரைஸ் இங்கேயே வருது சார், இன்னும் அது மேலே போகவே இல்லை, இங்கேயே ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, இப்போ என்ன சார் பண்ணலாம், நீங்கள் ட்ரெண்டில் இப்படி ட்ராப் பண்ணிங்க. இதில் பிரேக் டவுனில் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங்கான ஒரு வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,600 அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் டிசைட் பண்ணுங்க. அதாவது எங்கே உங்களுக்கு சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, இங்கே ரிஜெக்ஷன்னா இன்னும் நல்ல விஷயம், பெரிய டார்கெட் கிடைக்கும். ஆனால் இந்த பிரேக் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் டார்கெட்டாக கிடைக்கும். இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டி பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியில் வந்து என்ன ஒரு பிளான் அப்படின்னு பண்ணோன்னா, ஃபின் நிஃப்டியில் சேம் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன நீங்கள் கன்சிடர் பண்ணிங்களோ அதே தான். அதாவது ஒரு சப்போர்ட் ஏரியா வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ அகைன் வந்து அந்த 23,900 அப்படின்ற ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட ப்ரைஸு கொஞ்சமாக வந்துச்சுன்னா அகைன் வந்து பிரேக் டவுனில் ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா கேப் ரீஃபில் பண்ண போய்டும், இது இக்னோர் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து இந்த ஏரியா நீங்கள் ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க 23,900 கிட்ட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கன்சாலிடேஷன் ஆகிட்டு பிரேக் அவுட் கொடுத்தா இந்த ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் மூவ். இது வந்து நான் வந்து இக்னோர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். கொஞ்சம் ரிஸ்க் ட்ரேடராக இருக்கேன், பரவாயில்ல சார் இந்த ரிஸ்க் நான் எடுக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 24,100 அப்படின்ற லெவலில் நீங்கள் வந்து டார்கெட்டாக வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ஃபின் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸ்லேயும் என்ன அப்படி சென்செக்ஸ் நம்ம பேங்க் நிஃப்டியில் என்ன நம்ம டிசைட் பண்ணுமோ அதே தான் சென்செக்ஸும். ஸோ நிஃப்டி மிட் கேப் என்ன மாதிரி ஒரு வியூ. ஓகே, நிஃப்டி மிட் கேப்பில் இருந்தால் கொஞ்சம் நம்ம வியூ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாருங்க. நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம், ஏதாச்சும் நமக்கு கிடைக்குதா அந்த இடத்துல அப்படின்னு. ஓகே, நிஃப்டி மிட் கேப் கொஞ்சம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஏரியாவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இடத்துல 20,800 பார்த்தீங்கன்னா ஒரு டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கே சஸ்டனாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இதில் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துடாது. இந்த 20,800 பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கீழே வந்து இந்த பிரேக் டவுன் ஆகிட்டு கீழே வந்துடாது. ஸோ கொஞ்சம் இந்த இதில் வெயிட் பண்ணால் பெட்டராக இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, ஸோ பார்க்கலாம், லெட்ஸ் சி. இந்த இடத்துல வந்து நிஃப்டி மிட் கேப்லேயும் வந்து பெருசாக மூமெண்டம் ஒன்றும் இருக்காது. ஏன்னா சாலிட் பெரிய கேண்டில் க்ளோசிங் கொடுத்து இதில் வந்து ஒரு பேஸ் கேண்டில் வந்து அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 21,000 கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்னதாக ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 100 பாயிண்ட் மேலே 100 பாயிண்ட் டவுன்லேயும் ஒரு இந்த மாதிரி கேண்டில் கிரியேட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.